வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ் சீசன் 1 எபிசோட் 37. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மாஸ்டர், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உங்களுடைய டிசபிளை நீங்கள் மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம கிங் மேண்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். நீ பண்ணதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கிங் மேடி அவனை திருப்பி பார்த்து கேட்குறாங்க. நீ என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிறத நான் சொல்லட்டான். முதல்ல ஜிங்லிங் யுவான நீ ரொம்ப கஷ்டப்படுத்தின சிஓட கான்ஃபியூஷனல் லெவலுக்கு போக சொல்லி. ரெண்டாவது ஹீரோவை கொல்றதுக்காக அசாசினேஷன் நீ அனுப்பி வச்ச ஹுங் யாவா சீக்ரெட் லேமுக்கு. நான் இதெல்லாம் தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியான். இப்போ என்னடான்னா சில எலிகளை கூட்டிட்டு வந்திருக்க. அது சென்லாங் கிளப்போட சேர்ந்துட்டு ஹீரோ கொல்றதுக்காக. எனக்கு எல்லாமே தெரியும். நான் உனக்கு சான்ஸ் குடுத்தேன். நீ திருந்திருவேன்னு சொல்லி. ஆனா, நீ இப்ப வரைக்கும் திருந்தவே இல்ல. மாஸ்டர், நீங்க இப்ப அந்த ஜியோஸுக்காக என்ன நீங்க கொல்ல போறீங்களா மாஸ்டர்? எதுக்காக இப்ப இப்படி நீங்க பேசுறீங்க? அப்படின்னு சொல்லி கிங் மேடி கிட்ட அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம, மாஸ்டர் அந்த குப்பை தொட்டிக்காக அந்த ஜியோசு மனைக்கு ஒரு குப்பை தொட்டிக்காக என்ன நீங்க கொல்ல போறீங்களா மாஸ்டர்? நான் தானே இந்த யுன்சாபிக்கோடைய மூத்த சீடரா இருந்தேன். ஆனா, இப்ப அவன நீங்க ஹோலிசனா உட்கார வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்க மாஸ்டர். நான் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? நான் தானே ஒரு மூத்த சீடரா ஹோலிசனா இருந்திருக்கணும். நீ அந்த பொசிஷனுக்கு இப்ப ஆசைப்படுறியா? ஹோலிசன் ஆகணும்னு சொல்லி கிங் மீடியா அவன பார்த்து கேட்குறாங்க. அது எப்படி இப்ப ஆக முடியும் மாஸ்டர்? நீங்களே சொல்லுங்க. என்னால அந்த சீனியர் பிரதர் பதவிக்கும் ஹோலிசனாவும் இப்ப ஆக்கவே முடியாது. அதுக்கான பவருமே இப்ப என்கிட்ட கிடையாது. என்னுடைய பேரண்ட்ஸுக்காக நான் வேணா ரிவெஞ்ச் வேணா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கிங் மீடியா பார்த்து சொல்ல. ஆமா, நீங்க எதுக்காக நான் இருக்கப்ப அந்த ஜியோஸ் அங்க உட்கார வச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் தானே சீனியர் பிரதரா இருந்திருக்கணும். அவனை நீங்க இந்த அளவுக்கு மேல கொண்டு வந்ததே நீங்க தான். அவனுக்கு ஒரு திறமையும் கிடையாது. அவனை சீனியர் பிரதர் ஆக்குனதே நீங்க தான். எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ! நீ அத பத்தி கேட்குறியா? கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி நான் டைம்கின் கிங்டம்க்கு என்னுடைய கல்டிவேஷன பண்றதுக்காக போயிட்டேன். அப்ப சில மான்ஸ்டர்ஸ் எல்லாமே குயின்சான் டிஸ்ட்ரிக்ட சுட்டு போட்டுட்டாங்க. அப்ப அந்த டிஸ்ட்ரிக்டோட கார்டியன்ஸா ஜியோஸோடைய அப்பாவும் அம்மா மக்கள காப்பாத்தி அவங்களோட உயிர விட்டுட்டாங்க. அதுக்கு நான் ரீபே பண்ணணும்ல. அதுக்காக தான் ஜியோஸுவ நான் இன்சாபிக்கோட டைரக்ட் டிசேபிள் ஆக்குனேன் அப்படின்னு சொல்லி கிங் மேடி சொல்ல, அவனும் வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்ப நான் தோத்து போனது ஜியோஸு கிட்ட கிடையாதா? அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் நான் தோத்து போனேனா? அப்ப நான் ஜிஎஸ் கிட்ட தோத்து போகல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். ஏய், நீ இந்த இடத்துல தோத்து போனது காரணம் உன்னுடைய ஆட்டிடியூடுனால தான். நீ உன்னுடைய நலனுக்காக மத்தவங்கள என்னைக்குமே நீ கஷ்டப்படுத்தவே கூடாது. அது என்னைக்குமே ஒரு தவறான செயல் தான் அப்படின்னு சொல்லி கிங் மீடியாவன பத்தி சொல்ல. மாஸ்டர், எப்படியோ நான் இப்ப ஜியோஸ நான் அட்டாக் பண்ணது தப்பு தான். நான் அத உணர்ந்துட்டேன் மாஸ்டர். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். அத நீங்க அவன்கிட்ட சொல்லிருங்க. ஜியோஸு இப்ப என்னோட இடத்துல தானே இருக்கான். யோவோ யாங் ஃபேமிலி கிட்ட ஹீல் ஸ்டேட்ல லேண்ட் சீக்ரெட் டெக்னிக்கோட ஜின் டெக்னிக் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். என்னது, அவன் செத்து போயிட்டானா? மாஸ்டரா அவனை கொன்னாங்க. அப்படி கொல்ல வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து பார்க்குறான். எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு நைட்டு நான் மாஸ்டர் கிட்ட இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அங்கே சீனை கட் பண்ணிட்டு கிங் மெங் டவுனை தான் நமக்கு காட்டுறாங்க. அங்கே அந்த கோழி கொஞ்சம் நல்லா அரட்டை அடிச்சிட்டு இருக்கு. செவன்த் பிரிசஸ் கூடயும் மற்ற அந்த ரெண்டு பொண்ணுங்க குடிக்கும். ஹீரோவும் டீயை கப்பில் ஊற்றிட்டு அப்பதான் நினச்சி பார்க்குறான். இந்த கிங்மங் டவுனுக்கு எல்டர் மூவ மீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சுச்சு. மான்ஸ்டருடைய மூவ்மெண்ட்ஸ் அது பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஒரு வீக்கான டைகர் மான்ஸ்டர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம மூக்குல இருந்து வாய் வரைக்கும் இந்த மக்கள் பரப்புன அந்த ரூமர்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த ஏன் ஃபேனோட பிளானா தான் இருக்கும். ஏன்னா அவன் தான் எல்டர் மூவ அங்கிட்டு அனுப்பி வச்சு அந்த பாய்சன் நீடில வச்சு என்ன கொல்லலாம்னு முடிவு பண்ணியிருப்பான். ஆனா மாஸ்டர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத என்னால சென்ஸ் பண்ணவே முடியல. ஓ! மாஸ்டர் வந்துட்டாங்களா? இங்க தான் இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி கீழ எந்திரி போயிட்டு, மாஸ்டர் என்னாச்சு இன்னைக்கு உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப சோகமா இருக்கு. ஓ! அதுவா? சியோகியாம் இறந்து போயிட்டான். உனக்கு அது தெரியும்ல? ஆமா மாஸ்டர். நீங்க அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தீங்க. சடனா இறந்து போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஒரு நோட்டிஃபிகேஷன் அதுவும் கிங் மேரி ரொம்ப கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுது. ஓ! அதுவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஒரு பெரிய கதை. நான் அத கொஞ்சம் நேரம் கழிச்சு உன்கிட்ட சொல்றேன். அப்படின்னு சொல்லி கிங் மேரி அங்கருந்து நடந்து வராங்க. அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி, உன்னுடைய கடைசி மூச்சு இருக்கப்ப அவன் இந்த வார்த்தைய சொன்னான். ஒன் ஆஃப் த லெஜெண்டரியான 9 சீக்ரெட் டெக்னிக். அதுவும் ஜி டெக்னிக். அவனுடைய எதிரியான ஈஸ்ட் ஸ்டேட்ல இருக்க யோ யங் வாங் ஃபேமிலி கிட்ட இருக்குன்னு சொன்னான். அந்த ஆளு சாகுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு இதுல மாட்டி விடணும்னு நினைச்சான். நான் அவன் மாட்டி விடணும்னு நினைச்சாலுமே, நான் அந்த ட்ராப்ல போய் மாட்டிக்கிறதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பின்னாடி யோசிக்கிறான்.
ஆக்சுவலி அவன் சொன்னது நம்ம ஹீரோ காதுல விழுந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். கிங்மேடி, "நீ யங் ஃபேமிலிய மீட் பண்ண நீ இன்னும் தயாரா இருக்கியா? அவங்க கிட்ட இருக்க அந்த ஜி டெக்னிக்க எடுத்துட்டு வரணும்." அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ டப்புன்னு வந்து கிங்மேடி கன்னத்துல வந்து கிஸ் பண்ணிடுறான். "மாஸ்டர், நான் வந்து நம்மளுடைய ஜூனியர் பிரதருக்காக வந்து ரிவெஞ்ச் குடுக்கிறேன். யான் ஃபேமிலி அவருக்கு எதிரி அப்படின்னா, இப்ப அவர் எனக்கும் எதிரி தானே! ஏன்னா அவரு இப்ப வந்து இறந்து போயிட்டாரு. அவருடைய இடத்துல நான் தானே இருந்து எல்லாத்தையுமே பண்ணணும். அவருக்கு என்னதெல்லாம் வேலை இருக்கோ, அதெல்லாம் நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவரு என்னுடைய குளோஸ் ஃப்ரெண்டு வேற." அப்படின்னு சொல்லி ஹீரோ கிங்மேட் கிட்ட சொல்ல, "உன் வாயில இருந்து இது நாள் வரைக்கும் ஒரு உண்மை வந்து கூட நான் பார்த்ததே இல்லடா. மாஸ்டர் நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது சரியா? நான் உங்கள வந்து விரும்புறேன்னு சொன்னேன். அது வந்து பொய்யாயிருச்சா என்ன? அப்படிலாம் இல்லையேல்ல மாஸ்டர். ஏய் முதல்ல நீ உன்னோட வாய மூடு. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. இல்லைன்னு வச்சுக்கோ, உன்ன ஒரே அட்டாக்ல உன்ன கொன்றுவேன்." அப்படின்னு சொல்ல, "மாஸ்டர் அப்படியா மாஸ்டர்?" அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்ரெஸ்ஸ அவன் கழட்ட பாக்க, "ஏய் துரை சீடர் இப்படி முட்டாள்தனமா பண்ணாத. நீ உண்மைக்குன்னே அந்த ஈல் ஸ்டேட்ல இருக்க யான் ஃபேமிலிய மீட் பண்ண போறியா? அவங்கள நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட 2 கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்க. அதுவும் பீக்கோட லோ ஸ்ட்ரென்த் ஸ்டேஜ்ல ஆல்ரெடியே வந்து இருக்காங்க. ஹோலி கிரவுண்டோடைய ஹெல்ப் இல்லாம நம்ம எதையுமே வந்து பண்ணவே முடியாது. மாஸ்டர் நான் என்னுடைய ஓன் வழியில தான் போவேன்." அப்படின்னு சொல்லி ஹீரோ கிங் மீடியா பிடிச்சு இழுத்துட்டு போறான். "மாஸ்டர் ரொம்ப லேட் நைட் ஆயிருச்சா, அதனால எனக்கு நீங்க கொஞ்சம் லெசன்ஸ சொல்லிக் குடுங்க மாஸ்டர்." "ஏய் என் மேல இருந்து மொத கைய எட்றா." அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எதுவுமே கேட்காம அவங்கள பெட்ல படுக்க வச்சு அவன் கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையிலேயே வந்து விடிஞ்சிருது. ஜன்னல ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு, "இன்னைக்கு தான்ப்பா ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் கிட்ட இருந்து புதுசா வந்துட்டு இன்ஃபர்மேஷன நான் அன்லாக்டு பண்ணியிருக்கேன். வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லா போகுது. பொலிசன் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து கிங்மேன் டவுனுக்கு வந்து போக போறோம். நீங்க வந்து ரெடியா இருங்க." சரி ஓகே. கிரேட் மிங் பார்டர் தான் நமக்கு வந்து காட்டுறாங்க. அங்க நெறைய சோல்ஜர்ஸ் வந்து ஹீரோ வந்து வருவான் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. அந்த கேரேஜும் வந்துரும். சென்ட்ரலா ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா? அவன் தான் கிரேட் மிங் நார்த்தன் சைடு இருக்க கிங்கோடைய மூத்த பையன். ஆக்சுவலி இவன் தான் வந்து பதவியேற்க போறான்னு நான் வந்து நெனைக்கிறேன். அது இன்னும் கரெக்ட்டா தெரியல. பார்க்கலாம். "ஜூ என்ஃபெங் அப்புறம் ஹோலிசன் உங்கள நான் வந்து வரவேற்கிறேன். என்னுடைய அப்பாவோட இடத்துல இருந்து." அப்படின்னு சொல்லி அவன் வந்து வரவேற்கிறேன். "ஆமா பிரதர், எதுக்காக இப்படி இருக்கான்? ராயல் ரிலேட்டிவ்ஸ்ல இருக்க யாரையாவது ஒரு ஆள வந்து அனுப்பி விட்டுருக்கலாமே. இப்படி பாதுகாப்பே இல்லாம இப்படி வெளியில வரலாமா?" அப்படின்னு சொல்லி அவனோட சிஸ்டர் ரொம்ப வந்து ஃபீல் பண்றாங்க. சிஸ்டர்ன்னு மென்ஷன் பண்ணது வந்து 7த் பிரின்சஸ் தான். நீங்க வந்து குழப்பிக்காதீங்க சரியா? "கிரேட் எல்டர் மோ அப்புறம் ஹோலிசன் எனது வணக்கங்கள்." அப்படின்னு சொல்லி வணக்கத்த வைக்க, அங்க உள்ள 2 சோல்ஜர்ஸ் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "ஏய் அவன பார்த்தியா? அவன் எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கான். யங்கா இருக்கான் பார்த்தியா? அவன் தான் தைசு ஹோலி சன்னாமே." "ஆமா, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இவர் ஒரு எலிட் லெவல் கல்டிவேட்டரா இருக்காராம் ஹோலி கிரவுண்டுல. அது மட்டும் இல்ல, இவருடைய ஆரா அது எக்ஸ்ட்ரார்டினரியா வேற இருக்குமா." அப்படின்னு சொல்லி 2 சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோவ பத்தி வந்து பேசிட்டு இருக்கானுங்க. "போலீசன் ப்ளீஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி ஜிஃபியோட அண்ணன் கூப்பிட, "இல்ல, இவரெல்லாம் இந்த பிரச்சனையில நான் வந்து இன்டர்ஃபியர் பண்ண நான் வந்து விருப்பமே படல." ஹீரோவுடைய சட்டைய புடிச்சுட்டு, "நம்ம வார வழியில நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்போம்ன்னு சொன்னேன்ல. அதனால நீங்க இப்ப அவன ஃபாலோ பண்ணிட்டு போகாதீங்க." அப்படின்னு சொல்லி ஜிஃபி சொல்ல, ஹீரோ அதெல்லாம் கேட்காம நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். "நம்ம வந்து ஃப்ரெண்டு தானே சொன்னீங்க. ஆனா இப்ப நான் சொல்ல சொல்ல கேட்காம நடந்து போறீங்க." அப்படின்னு சொல்லி ஜிஃபி சொல்ல, ஹீரோ கூட அந்த ஷோல்டர்ல இருக்கும்ல, அந்த கோழி குஞ்சு அதுதான் சொல்லுது, "ஜூயிஃபே, நீ வந்து ஒரு சின்ன பொண்ணு. நீ இத பத்திலாம் நெர்வஸ் ஆகாத." அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு, ஹீரோ எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கோழி குஞ்சு அந்த ஜி5ங்கிற பொண்ணுகிட்ட சொல்லுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இவன் ஹீரோ கூட்டிட்டு போறத வச்சு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஹீரோ வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் முடிச்சு வச்சுருவான். அது என்ன பிரச்சனை மாஸ்டர்னாலயா? இல்ல வந்து அதே ராஜ்யத்துக்குள்ளேயே வேற யாருனாலயும் பிரச்சனையா? என்னன்னு தெரியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.